இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கண்மலை தடகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கண்மலை தடகமாகும். கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மறததே. கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே. கற்பாறைகளிலிருந்தும் நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 114:8 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். பார்க்கும் பொழுது இதெல்லாம் கூடுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது எளிதாக மனிதர்கள் சொல்லிவிடுவார்கள், இவைகள் எல்லாம் எப்படி கூடும் என்று சொல்லி. ஆனால் தேவன் அவைகளெல்லாம் கூடும், இதெல்லாம் லேசான காரியம் என்று சொல்லிவிடுவார். இஸ்ரேல் ஜனங்கள் வண்ணாந்தரத்திலே நடந்து வரும் பொழுது 1-2 பேர் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள், ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆடு மாடுகள், குட்டி பிள்ளைகள், இன்னும் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் அதை வைத்து பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். ஒரே இடத்தில் செட்டில் ஆக முடியாது. மேகம் எழும்பும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து இவர்களும் பிரயாணப்பட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம், அவர்களுக்கு தங்க வேண்டிய காரியங்கள், இன்னும் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சந்தித்து குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! தாகம் என்று சொன்னால் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் குடிப்பதற்கு யோசித்து பாருங்கள். ஆகாரம் என்றால் எவ்வளவு தேவைப்படும், எல்லாவற்றையும் கொடுத்து வருகிறார். வனாந்தர வழியாக தான் அவர் நடந்து போகிறார். வனாந்தரத்திலே வழி பார்க்க முடியாது. வனாந்தரத்திலே வயல் வழியாக இருக்காது. அவாந்தர வழியாக ஒரு மாதிரி வெட்டாந்தரையாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி பாலைவனங்கள் எப்படி இருக்கும், அங்கு நீரூற்றையும் பார்க்க முடியாது. மரம் செடி கொடிகளை நிழலையும் பார்க்க முடியாது. ஆனால் மேகஸ்தம்பமாக இருக்கிறார். பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று நிழலாக, இரவிலே வெளிச்சத்தை கொடுக்க அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். தண்ணீர் தாகம் வரும் பொழுது கற்பாறைகளிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார். மோசையை வைத்து நடத்தும் பொழுது மோசையின் மூலமாய் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது ஆண்டவரை கேட்க, ஆண்டவரை செய்வது கண்மலை அடிங்கிறார், தண்ணீர் வருகிறது. என்னோரிடத்தில் பேசு என்று சொல்கிறார், தண்ணீரை கொடுக்கிறது. கற்பாறை போன்ற இடத்திலிருந்து கூட நீரூற்றுகளை ஏற்படுத்தி தன்னுடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இங்க இருந்தெல்லாம் உதவி வராது, இதெல்லாம் இனி நடக்காது, அவங்க எல்லாம் மாற மாட்டாங்க, இனி அப்படித்தான் இருக்குன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்லை, என் தேவன் கற்பாறையை பிளக்கக்கூடியவர், அதிலிருந்து நீரூற்றுகளை ஏற்படுத்துகிறவர். ஒரு அருமையான தம்பி, கர்த்தருக்கு பயந்த தம்பி, ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ரொம்ப தூரம் அவன் டிராவல் பண்ணி போனோம். அதிலே சரீரத்தில் களைப்படைந்து இரவு நேரத்தில் தான் வீட்டிற்கு வருவான். அங்க அவனுடைய கம்பெனியில அவனுக்கு மேலிருந்த மேனேஜர், அவன் பெரிய சீனியர், அந்த கம்பெனிக்கு பல விதத்துல உதவியா இருக்கிறவர். இவன் எல்லா விதத்திலும் ஒடுக்க ஆரம்பித்தார். இவன் நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் செய்து அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய அளவுக்கு காரியங்களை செய்தாலும் இவனுடைய பெயர் வராதபடி தான் செய்ததாகவே எல்லாவற்றையும் செய்து மேல் தலைமையகத்திலே பெயர் வாங்கி கொண்டு வந்தார். இவன் வீட்டு பக்கத்திலும் இவன் இருக்கிற இடத்துல அந்த கம்பெனியுடைய தலைமை ஆபீஸ் இருக்குது, அலுவலகம் இருக்கிறது. அங்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார்கள். அப்பொழுது இதை அறிந்து நான் அங்கு போகிறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மேனேஜர், நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிவிட்டான். இவனுக்கு அந்த எம்டி கிட்ட அங்க போய் பேசி, எனக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியல, இங்க அந்த ஒரு வேக்கன்ட் இருக்குல்ல, அந்த இடத்த போட்டு கொடுத்தீங்கன்னா அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஒரு சரினார். ஆனா அந்த மனிதன் பழைய ஆள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அந்த இடத்துல பெயர் பெற்றபடியால் அந்த மேனேஜர் தடையாக வாய்ப்பே கிடையாது, நான் அவனை ரிலீவ் பண்ண முடியாது, இங்க நீங்கள் வேலையில் அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டதுனாலே அந்த கம்பெனியுடைய பெரிய எம்டி மேனேஜிங் டைரக்டர் கூட ஒன்னும் செய்ய முடியாமல் கைவிரித்து விட்டார். என்ன செய்வது? போராட்டம். வேற எங்கேயா வேலை ட்ரை பண்ணலாம், பல இடத்தில் போனால் அங்கும் வேலைகள் சரியாக அமையவில்லை. வெளிநாட்டிற்குரிய வழியும் திறக்கிறது, எல்லாம் போய்விடலாம் என்று சொல்லும் பொழுது இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டான். சரி, இது இனி வேண்டாம் என்று சொல்லி உடனே அந்த மேனேஜரும் ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டார். சரி போலான்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு கணக்கு முடிச்சு அனுப்பிட்டாங்க. யோசித்து பாருங்க, வேலையை விட்டாச்சு, அடுத்த வெளிநாடுக்கு அந்த காரியங்கள் போவதற்கெல்லாம் ரெடியா இருக்குது. இவரா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாப்ல, உங்க சித்தமானால் நடத்துங்க, குடும்பமா ஜெபிக்கிறார்கள். நடந்தது என்ன, திடீரென்று சொல்லி இந்த தலைமையகத்தில் உள்ள ஹெச்ஆர்ட்ட இருந்து போன் வருது. கொஞ்சம் பேசணும். என்ன சார்? பேசுங்க சார். எதுண்டா? இல்லப்பா, என்னுடைய ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், நீ வந்து நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்க கூடாது. இந்த வாலிபன் சொல்கிறாள், நான் தான் உங்க ஆபீஸ்ல என்ன கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, அந்த மேனேஜர் ஏற்கனவே எதிர்ப்பு கொடுத்துட்டாரு, நீங்க முடியாதுன்ட்டீங்களா.
அப்படித்தான்ப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நீ எங்க ஆபீஸ்ல வேலையும் தான் அங்க இல்லையா, வேக்கண்ட் இல்லையா? இல்ல, ஒரு வேக்கண்ட் இருக்கிறது, நீ வந்து அவனை சேர்த்துக்கிற எப்படி பேச சொன்னார் அப்படின்னதும் அங்க புறப்பட்டு போகிறான். போன உடனே காரியங்களை பேசுறாங்க. அதே இடத்துல அந்த பழைய கிளை அலுவலகம் தூரத்துல இருக்கிறது, அதனுடைய மேனேஜர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க தம்பி போய் ஜாயின் பண்ணும்போது அவருக்குமே அவர் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஆனா அவர் எதிர்ப்பு கொடுக்கவும் முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அவருக்கு முன்னாடியே ஒரு பதவியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து, இந்த இடத்துல சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து, அதற்கான ஆர்டர் கொடுத்து பணியாற்ற வைத்தாரா. யோசித்து பாருங்க, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு. ஒரு நேரம் விரும்பினான், இந்த இடத்துக்கு வந்தா நலமா இருக்குமே. வாசலில் அடைப்பட்டு விட்டது, உதவிகள் நின்று போய்விட்டது, ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. ஜெபித்தான். பரலோகத்தின் தேவன் பேசினார். எல்லா எதிர்ப்புகளை மாற்றினார், தடைகளை உடைத்தார், வழிகளை திறந்தார். கற்பாரில் இந்த நீரூட்டி வர செய்த தேவன் அல்லவா. ஆச்சரியமான காரியம் நடந்தது. இதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், முட்டி மோதி அணி முடியாது என்கிற காரியத்தின் கர்த்தர் என் ஆண்டவர் உடைத்து திறந்து வழியை ஏற்படுத்துவாரு. நம்பிக்கையோட அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். மனிதனால் கூடாதவைகள் உம்மால் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறதப்பா. கற்பாறைகளை பிளந்து கண்மலையை பிளந்து கூட நீ தண்ணீரை வர வைக்கிற தேவன் அப்பா. வறண்ட நிலங்களை கூட நீரூற்றாய் மாற்றுகிற தேவன், அதற்காக நன்றி. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் போராடி தோற்று போன பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரலாம். முயற்சி எடுத்தேனே, அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு சும்மா உட்கார்ந்து சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கேட்டால் இந்த நாளில் ஒரு நம்பிக்கை கொடுத்து, என் தேவனால் கூடும், என் தேவனால் எப்படிப்பட்ட மனிதனுடைய மனதையும் மாற்ற முடியும், எப்படிப்பட்ட கல்லான இருதயங்களையும் உடைக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள் நீர் கொண்டு வர முடியும் நான் ஜெபிக்கிறேனப்பா. சத்துருக்கு முன்பாக நீ பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் அல்லவா. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும், தட்டைகளை மாற்றுகிற நாளாக இருக்கட்டும். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்பிக்கை விட்டு விடாதீங்களா, ஆண்டவரே நம்பி சார்ந்திருங்க. கற்பாறைகளில் இருந்து கூட நீரோட்டை வர செய்து முடியாததை முடிய செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு புரியவரே.